ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, கல்வி, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுதான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியாலே ஏற்படக்கூடிய பலாத்பலன்களை இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே போல் அவருடைய பார்வை பெறும் இடங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2, 6, 9 இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போதான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்படும். நல்ல நிலைமையில் இருப்பீங்க. நல்வாழ்வு வாழ்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறனால 7.5 சனி ஆரம்பமாகிறது என்று சொல்வார்கள். அது உண்மைதான். அதுக்கு பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே 7.5 சனி ஒரு ராசினருக்கு, ஒரு ஜாதகருக்கு வருகிறது என்றால் அதிலே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சில பேர் மரண பயத்தோடு இருப்பாங்க, என்ன ஆகுமோ ஏதோ அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துல வரும்பொழுது அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான பலனை தான் அவர் கொடுப்பார். 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், தாம்பத்திய அன்வனித்தை கொடுக்கக்கூடிய இடம், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாசம் சம்மந்தப்பட்ட பேசக்கூடிய இடம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. போக்குவரத்து அது கூட சொல்லலாம். அதில்
அப்பொழுது இந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சனி கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா 12ஆம் இடத்து சனி பகவான் அவ்வளோ நன்மையை செய்வார்ன்றது எதிர்பார்க்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் செலவுகளை குறைச்சி கொண்டு சேமிப்பை வளர்த்துக்கணும். வீண் செலவு செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே ஏழரை செய்ய ஆரம்பித்தாலே வீண் செலவு செய்யக்கூடாது. அடுத்ததாக குடும்பத்தை விட்டு சில பேருக்கு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த பிரிவை நீங்கள் ஒரு வெளியூர் வெளிநாடு வாசமாக ஆக்கிக்கணும். அப்படி தான் பண்ணிட்டு வரணும். சண்டை சச்சரவு வர்றதுக்கு காரணமே அப்படி வெளியில் போகக்கூடிய அம்சம்தான். அப்போது தாம்பத்திய அனுபவத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு வரணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, பங்குதாரர்கள், கூட்டாளிகள் இவங்களாமே கூட இந்த காலகட்டத்தில் அதிகமாக வாக்குவாதம் செய்யாமல், ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்யாமல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஆகும் மேசராசிக்காரர்களுக்கு. அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். இது இல்லாமல் வண்டி வாகனங்களிலே போகும் பொழுதும் கவனம் தேவை. பொருள் இழப்பு, சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்பு. பெரிய பஸ்ஸு பெருசாக ஆகும்னு ஆகாது, சிறு சிறு விபத்துக்கள் தான் ஏற்படும். அப்போ நீங்கள் அதை தற்காத்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அவருடைய பார்வை பெற்ற இடங்களாகிய 2, 6, 9 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இதனால் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் சம்மந்தப்பட்டது கொடுக்கணும், எல்லாமே நல்லதாக இருந்தது. இனி வரும் காலங்களிலே வருமானம் குறைவாக இருக்கும். அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிகளில் இறங்கணும். உழைக்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், சனி பயிற்சியில் உழைக்கணும், போராடணும். இந்த ரெண்டுமே செய்யணும் கண்டிப்பாக. அப்போது நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணும். கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருந்துக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு கரெக்டாக இருக்கணும். சனி பகவானுக்கு அதுதான் பிடிக்கும். இது பணம் வாங்குறீங்கன்னா இந்த தேதியில் கொடுக்குறேன்னு சொல்லணும், அந்த தேதியில் கொடுத்துடணும். எந்த வேலை எது இருந்தாலும், எந்த விஷயம், எந்த பிரச்சனைக்கு பணம் வைத்திருந்தால் கூட அதை நிறுத்திட்டு இதை கொடுத்துடணும். அப்போ பிரச்சனை வராது, சண்டை சச்சரவு வராது, கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது, நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது இருந்தாலும் அப்படி கொடுத்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் குடும்பத்தில் ஒரு எல்லாராலையும் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அப்போ எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லோடையும் அன்பாக இருப்பீங்க. யாராவது எதை பேசினா கூட சரி ஓகே அப்படின்னுவீங்க. ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், அந்த இடத்த விட்டு போயிடுங்க. எல்லாமே உங்கள் உறவினர்கள் தானே, உறவினர்கள், நண்பர்கள். நேரம் சரியில்லை போது நம்ம அதை பயன்படுத்தி அங்கிருந்து இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும், அல்லது மௌனம் காட்பது. இதெல்லாமே சிறப்பு தான். இப்படி பண்ணணும். அது இல்லாமல் கல்வியிலும் சற்று மந்த நிலை காணப்படும். அப்போ என்ன பண்ணணும்? டியூஷன் வச்சு படிக்க வைக்கணும் பசங்களுக்கு. சப்ஜெக்ட் எதாவது போயிருந்தால் அதை எழுதி பாஸ் பண்ணணும். இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். அடுத்ததாக அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதினாலே கடன் கொஞ்சம் பேருக்கு தான் செய்யும். அப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக அது கடன் அடையத்தானே செய்ய போகிறது. கடன் எல்லாருக்குமே தானே இருக்குது. இந்திய நாடே கடன் வாங்கி தானே நடந்து கொண்டிருக்கு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம் அல்ல. நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா அந்த கடன் போயிட போகுது, அதுக்கப்புறம் இல்லை. அப்போது கடன் வாங்கி கடன் கொடுக்கலாம். பெரும்பாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னும் விசேஷம். எதிரிகள் தொல்லை நேரடியாக மறைமுகமாக இருக்கும். மறைமுகமாக பண்ணுவாங்க, செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சொல்லக்கூடாது யார்கிட்டையும். ரகசியம் காக்க வேண்டும். நல்ல நட்புகளையும் நல்ல உறவினர்களையும் கூட வச்சுக்கணும். இது முக்கியம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களும் உதவி பண்ணுவாங்க. சரியான நேரத்தில் உதவி பண்ணுறது தானே அந்த நட்புக்கும் உறவுக்கும் உள்ள விசேஷமான தன்மையாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். அது எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கை கால் மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, வீக்னஸ்ஸு, இரத்த சோகை, ரத்தம் குறைவாக இருக்கிறது, இது இல்லாமல் புரியாத நோய்களும் வந்து போகும்.
ஏன்னா சனியுடைய பாதிப்பு இருந்தால் ஒன்றும் புரியாது. அதுக்காக தான் சனிக்கிழமையில் கூட டாக்டரை போய் பார்க்கக்கூடாது. சனிக்கிழமை போய் டாக்டரை பார்த்திங்கன்னா முதல்ல அவருக்கே புரியாது. இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து சொன்னவங்க தான் முன்னோர்கள். இதில் புதன்கிழமையும் சேர்த்துக்கலாம். புதன்கிழமை சனிக்கிழமை டாக்டர்கிட்ட முதல்ல போகக்கூடாது. முதல்ல போகக்கூடாது. இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது டாக்டர்களே புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அது எப்படி நம்மளுக்கு புரிஞ்சு அவர் மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாக வரும். இப்போ மற்ற நாட்களில் தான் போகணும். அப்போது புரியாத நோய்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அடுத்ததாக 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் அமையும். அது நீங்கள் செய்யணும். இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க, வேண்டியிருக்கீங்க, எந்த சாமிக்கு வேண்டியிருக்கீங்க, அதெல்லாம் போய் நிறைவேற்றிட்டு வரணும். அது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், அது மட்டும் தான் பார்க்கணும். மற்ற இதை பார்க்கக்கூடாது. மற்ற விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அந்நிய இனத்தவர்கள் இவர் மூலிமா நன்மை நடக்கும். அதனால் அவங்களுடைய நட்பு பாராட்டலாம், ஒருவருக்கு உதவி செஞ்சுட்டு போகலாம், விட்டு கொடுத்து போகலாம், எதுவுமே செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும். அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு விசேஷமான ஸ்தலங்களுக்கு திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போக முடியாதவங்க அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனி பகவானை சனிக்கிழமையில் மாலை நேரம், பரிகாரத்துக்குமே மாலை நேரம் தான், மாலை நேரத்திலே எல் தீபம் ஒரு 11, பரிகாரம் என்றால் 11 தான், 11 எல் தீபங்கள் போட்டு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை சனி பகவான் செய்யலாம். கருப்பு வஸ்திரம் அல்லது கருநீலம், இந்த 2 வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரத்தை தாத்தி எல் தீபம் போட்டு எல் சாதம் விநியோகம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் பரிகாரத்துக்கு வந்து அதை சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முழுவதுமாக இந்த தெய்வத்தை வணங்கிட்டா இந்த சனிப்பெயர்தல் பாதிப்பு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சுவாமிமலை சுவாமிநாத பெருமான், முருகப்பெருமான், நீங்கள் மேஷராசிங்களா ராசி செவ்வாய், அந்த சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி அப்படின்ற விளங்கக்கூடிய அந்த முருகரை வழிபட்டு வரலாம். ஒரு முறை வழிபட்டு வரலாம், இல்லைன்னா மாதந்தோறும் போயிட்டு வரலாம். நீங்கள் அருகாமையில் இருந்தாக்கா செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த நாட்களில் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வரலாம். இது இல்லாமல் தினமும் விநாயகரை வழிபடுவது, வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவது, இதெல்லாமே சனிக்கு உண்டான பிரீத்தியாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் தான தர்மம் என்று பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள், அதாவது உடல் ஊனமுற்றோர் சொல்லியா, அவங்கள வந்து மாற்றுத்திறனாளி சொல்கிறாங்க, இப்போ அழைக்கப்பட்டு வரார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் வஸ்திர தானம் செய்யலாம், அல்லது கை கால் ஊனமுள்ளவர்களுக்கு அந்த கைத்தடி வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு தேவையான உபகரண பொருட்கள், உணவு கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையில் ஒவ்வொரு மதமாக செய்யலாம். அவர்கள் வசதிக்கேற்ப கண்டிப்பாக செய்து வரலாம். பெரும்பாலும் சனியோட பிரீத்தி என்பது நீங்கள் கோயிலுக்கும் போக வேணாம், தானதரம் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மனம் தூய்மையாக இருந்தாலே போதும். உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் இது தவறாக வாழ்ந்தாலே அந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நல்லது செய்யும். அதனால் என்னுடைய இந்த அனுபவத்தால் ஆராய்ச்சியாளர் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் சனி பகவானுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கனாலே எந்த பரிகாரமும் செய்ய வேணாம், எந்த கோயிலுக்கும் போக வேணாம். இப்போ அப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கோயில் போனால் தான் நடக்குமா, இந்த பரிகாரம் பண்ணால் தான் நடக்குமா அப்படின்லாம், இந்த தானந்தம் பண்ணால் தான் நடக்குமான்றாங்க. அவர்களுக்கு தான் இந்த பதில். எனவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் இதை கவனமாக கேட்டு நடந்து எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சியை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார், அமரப்போகிறார். அந்த 11ஆம் இடத்திலிருந்து
1, 5, 8 இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். அப்பொழுது என்ன பலாபலன் ஏற்பட போகுது, அதுக்குண்டான இறை வழிபாடு என்ன, தான தர்மங்கள் என்ன, அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாகவே 11ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து அமர்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுதுமே 11ஆம் இடத்திலே வந்து அமரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாகட்டும் பாப கிரகங்களாகட்டும் நன்மை தான் செய்யும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையிலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்ய போகிறார். நல்ல லாபகரமான போக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் வரைக்கும் விழுந்து விழுந்து உழைக்கிறேன், உத்தியோகம் பண்ணுறேன், ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு இன்சென்டிவ் இல்லை, இப்படிலாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சரியான முறையிலே உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்களுடைய உழைப்பை பாராட்டி இன்சென்டிவ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் தொழில் நடத்திருந்தீங்கனாக்கா அதில் ஏதோ பேருக்கு தொழில் பண்ணுறோம் அப்படி தான் இருந்துருக்கும். ஆனால் இனிமேல் அந்த தொழில் வளர்ச்சி அடையும். அந்த தொழிலை வச்சு இன்னொரு தொழில் பண்ணுவீங்க, கிளை தொழில் உருவாகும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நல்ல நேரம் போது அப்படி தான் நடக்கும். அப்போ லாபங்கள் வந்தால் நீங்கள் அடுத்து யோசிக்க முடியும். அப்போ கிளை தொழில் பண்ணுவீங்க, அந்த தொழிலுடைய லிங்க் உள்ள தொழில். இப்போலாம் அப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரிலாம் செய்ய போகிறீங்க. அடுத்த வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நல்ல வளர்ச்சி அடைய போகுது. பெரும்பாலும் சனி பகவானுக்கு இந்த துறைகள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது. அதுவும் வியாபாரத்துறை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா சனி பகவான் வந்து மக்கள் கிரகம் தான் சொல்லப்படுறாரு. பீப்புள்ஸ் பிளானட் சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் மட்டும்தான். அதனால் அந்த மக்கள் வந்து பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வியாபாரம் ஆகும். அப்போ எப்பேற்பட்ட வியாபாரம் வந்தாலும் நல்லா நடத்துக்கணும், திறம்பட நடத்துவீர்கள், லாபம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு பிரான்ச் போடுவீங்க, வேறு ஒரு இடத்துல ஒரு கடை. ஒருத்தர் ஒரு கடை போடுவார், இன்னொரு இடத்துல ஒரு கடை போடுவார், அப்படி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். சில பேர் கிட்டத்தட்ட நிறைய கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து 25, 50 கடையெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் நடக்குது. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு அது நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடு நல்ல பலனை தரப்போகுது. உங்களுக்கு மேல் உள்ள இருப்பாங்க இல்லையா, பெரியவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூத்த சகோதரன் தான் இல்லை, அண்ணன் அக்கா அப்படி தான் இல்லை, உங்களுக்கு வயசில் பெரியவங்க எல்லாமே மூத்தவங்க தான். அப்பேற்பட்டவங்க வகையில் உதவிகள் தானாக வரும். அதுதான் உண்மையான விஷயம். அந்த உதவியால் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசியவே பார்க்குறார். 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ அதனால் என்ன ஏற்பட போகுது, அப்போ உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊக்கமான குணம் ஏற்படும், நல்ல குணங்கள் ஏற்படும். இதனால் வரைக்கும் தப்பாக எதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, யாரோடையும் ஒத்து போகாமல் இருப்பீங்க. இப்போலாம் ஒத்து போவீங்க, நின்று நிதானித்து யோசனை பண்ணுவீங்க. ஏன்னா சனியோடைய தன்மை அதுதானே, நின்று நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி பகவானுடைய தான். அப்போ இனிமேல் வந்து நல்ல ஒரு எங்கே நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவீங்க. அப்போது நேர்மறை எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக சேரும், எதிர்மறை எண்ணங்கள் போய்விடும். அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நியாயமான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்க போகுது. அரசாங்கத்தோடைய உதவி கிடைக்கும். அரசியலில் இருப்பவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள், வாழ்ந்து காட்டுவீர்கள். இது கண்டிப்பாக நடக்கும். சினிமா துறையிலும் அப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் சமூக நலத்துறைகளுக்கு ரொம்ப கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க இன்னும் நல்லா பிரபலம் ஆவாங்க, மக்கள் மனிதர் இடம் பிடிப்பாங்க. இது மாதிரி நடக்க போகுது. தொண்டு நிறுவனங்கள் இது மாதிரிலாம் நடக்கும். ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க போகிறோம். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர புத்தின் வளர்ச்சி நல்லதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும்.
சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்கள் தொடர்பு ஏற்படும். மக்கள் மத்தியில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். மக்களால் பேசப்படுவீங்க. மக்களால் பேசப்படுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, அது உங்களுக்கு வரும். செயற்கரிய செயலை செய்து முடிப்பீர்கள், அதனாலவே மக்களால் பேசப்படுவீர்கள். இது இல்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முழு முயற்சியோடு செயல்படுவீங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைக்கு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே சென்று அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முன்னோருக்கு முறையாக செய்ய வேண்டியதை செய்து அங்கு தான தர்மம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. செஞ்சுட்டு ஏதோ போனோம், கடமைக்கு செஞ்சோம், வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தான தர்மம் செய்யும்போது அந்த முன்னோர்களிலே யாரேனும் ஒருவர் அல்லது முன்னோர்கள் பலவர் கூட இருக்கலாம். நம்ம தலைமுறையாக சொல்லப்படுகிறது இல்லையா, அவர்களே ஒரு மனுஷ ரூபத்திலே அந்த தான தர்மம் பெற்று செல்வார்கள். இதுதான் உண்மையான விஷயம். காகம்தான் சொல்லுவாங்க. காகம் இருப்பது உண்மைதான். அது சனியுடைய பகவான் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. காகம் உணவை எடுத்துக்கொள்ளும். சனிக்கு பிரீத்தி, காகத்துக்கு உணவு வைப்பதும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் இந்த திதி கொடுப்பதும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் முன்னோர்களுக்கு உண்டான காரியங்களை செய்யும் பொழுதும் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், நீர் வாங்கி கொடுக்கலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ப செஞ்சலாம். எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லா நடக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 8ஆம் இடத்து ஆயுள்காரங்களையும் ஆயுள் சார்ந்து பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆபத்து விபத்து வந்தாலும் தப்பிச்சிருவீங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. நோய் நொடியில் இருந்தாலும் திரும்பி வந்துடுவீங்க. எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். திடீர்னு கொடுத்துட்டு போவாங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது 1க்கு 2ஆக வரும். அது இல்லாமல் சந்திப்புகள் நிகழும். எதிர்பாராத சந்திப்புகள், பழைய நட்புகள் புதுப்பிக்கப்படும். திடீர்னு புதுசாக நட்பு ஏற்படுறவங்களும் அவங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போவாங்க. அதாவது கேட்காமல் கிடைக்கக்கூடியதான் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் 11 எல் தெய்வம் போட்டு அபிஷேகாராதனை பண்ணலாம், வசதி இருந்தால். இல்லைன்னா எல் தெய்வம் போட்டு விளக்கேட்டுட்டு அர்ச்சனை செய்துவிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இதுதான் சனியோட பிரீத்தி. இது இல்லாமல் விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். விநாயகருக்கு தேங்காய் உடைத்த தையல் விளக்கேட்டு வரலாம், நல்லெண்ணெய் ஊற்றி அருகம்புல் வைத்து வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வெண்ணெய் காப்பு சாத்தி வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் சனிக்கு பிரீத்தி. அது இல்லாமல் சனிக்கு விசேஷமாக ஸ்தலமாக சொல்லப்படக்கூடிய திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு இப்படிப்பட்ட ஸ்தலங்களும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு செய்து பிரீத்தி பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது எல்லாற்றை விட இந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி. பெருமாள் தான் வரும், அவருடைய பெயர். அது நிறைய பேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பல பெயர்கள் அவதாரம்னு சொல்லப்படும். அப்பேற்பட்ட அந்த வேணுகோபால சுவாமியை இந்த வருடத்திலே நீங்கள் வணங்கி வர வேண்டும், இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய தினத்திலே. அப்பொழுது அவரை வணங்கி வர உங்களுக்கு இதெல்லாமே எதனா ஒரு விட்டு போயிருந்தால் கூட, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்யாமல் இருந்தால் கூட அந்த வேணுகோபால சுவாமி பிடிச்சிட்டு வணங்கி வந்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு காத்து எல்லா வகையான ஏற்றங்களும் கொடுப்பாரு. இந்த சனி பயிற்சி ஏற்படக்கூடிய தீமைகளை விலக்கி நன்மையை கொடுப்பாரு. இது மாதிரிலாம் பண்ணலாம். சூட்சும பரிகாரம் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வரலாம். இதெல்லாமே இந்த இருக்கும் பலன், பார்வை பலன் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து நிறைவேற்றி வழிபட்டு வந்தீர்களானால், சில பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். இறை வழிபாடு பண்ணணுமா, தான தர்மம் பண்ணணுமா, பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம் கூட. அந்த சொல்லக்கூடிய அந்த சூட்சும பரிக தெய்வமான அவரை வணங்கலனா கூட சுத்தமான மனதோடு இருந்து வந்த நிலை போதுமானது. சனி பகவானுக்கு அதான் பிடிக்கும். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இந்த சனி பயிற்சி முழுவதுமே வாழ்ந்து வந்தீர்களானால் உங்களுக்கு எந்த பரிகாரம் தானும் தேவையில்லை. உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்பட மாட்டாது. நல்ல வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். அவர் பார்க்கக்கூடிய பலன்கள், பார்வையை பெற்ற இடங்கள் பார்த்தீர்களானால், உங்கள் ராசிக்கு 4, 7, 12 இந்த 3 இடங்களை பார்வை செய்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே 10ல் சனி பதவி பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பெரும்பாலும் அது பிறந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கோச்சாரத்திலும் அந்த 10ஆம் இடத்தில் வரும்போது அந்த பதவிக்கு ஏற்ற சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 50% பலன் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ 10ஆம் இடத்தில் அவர் வந்து அமர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவர் என்றால் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க, சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் இவர்கள் பார்வையிலே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். வேலை விஷயமாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மேலதிகாரிகள் பற்றி நீங்கள் கூட சக ஊழியர்கள்கிட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது, அதான் கமெண்ட் அடிக்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அந்த பதவியால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் டீக்ரேடுவாங்க. அதாவது உங்களுக்கு உயர்ந்த போஸ்ட் இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டீக்ரேட் பண்ணுவாங்க. அந்த பதவியிலேருந்து இறக்கிடுவாங்க வேறு பதவிக்கு. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. இல்லைனாக்கா கீழே உள்ள பதவியில் போட்டுருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக தானே இருக்கும். மேலே போய்ட்டு கீழே வந்தாலே என்ன, அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயமாக தானே இருக்கும். மற்றவர்களுக்கு நகைப்புக்குரிய விஷயமாக தானே இருக்கும். அது வரக்கூடாதுன்றக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மட்டும் இல்லை, தொழிலும் கவனமாக இருக்கணும், வியாபாரத்திலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த ஒரு துறையிலுமே கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கடைபிடிச்சி வரணும். அது இல்லாமல் 10ல் வந்து ஜீவனஸ்தானம் மட்டும் இல்லை, கர்மஸ்தானம், பந்தயம் போட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக முயற்சி எடுத்து நீங்கள் போட்டி பந்தயத்தில் கலந்து வெற்றி பெறலாம். இது கண்டிப்பாக செய்யலாம். அது இல்லாமல் உங்களுடைய கர்மசான்ற போது தந்தைக்கு கர்மம் சொல்லி, அப்போ தந்தையை உடல்நிலை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவர் ரொம்ப வயதானவராக இருந்து நிறைய நோயாக போயிட்டு இருந்தாக்கா அவருடைய வீழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு நல்ல நிலைமையிலேருந்து வயது அதிகமாகாமல் இருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் கவனமாக அந்த உஷாரத்தை பார்த்து அவருக்கு உரிய உதவிகளை கொடுத்து செஞ்சு காப்பாற்றி வரணும். அதுன்னு உண்மையான விஷயம். பெற்றோர்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். அதுக்குரிய நேர சந்தர்ப்பம் தான் இப்போ கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்போது உங்கள் இந்த ராசியில் பிறந்த தாய் தந்தை இருக்குது. பெரும்பாலும் தாய் தந்தையை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தாய் தந்தைகளை கவனித்து பாதுகாக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை கவனமாக பாதுகாத்து வர வேண்டும். அவர் மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் விடாமுயற்சியில் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய விஷயத்தில் இறங்கி துணிஞ்சு போராடி வெற்றி பெறலாம். அப்போ உங்கள் உழைப்பு கொடுக்கணும், நீங்கள் அதை போராடணும். இந்த 2 செய்யணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, உடல் ஆரோக்கியம், கல்வி, இது மாதிரிலாம் சொல்லுது 4ஆம் இடம். இவ்வளோ விஷயங்களும் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாமே என்ன நடக்கும்,
சற்றேறக்குரிய குறைந்தான் காணப்படும். ஒரு 100% விட 50% நடக்கும். இப்போ வீடு வாங்கியிருப்பீங்க, அது கொஞ்சம் டிலே ஆகும் அது முடித்து உங்கள் கைக்கு வரத்துக்கு. இல்லை பாதியிலே கட்டாமல் விட்டுருப்பீங்க, அதை இப்போ நிறைவேற்றி கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அது மாதிரி இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, வாகனங்கள் கூட சரி. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு நலம் இடத்த பார்க்கறதுனால செகண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வாங்குறது விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்கினா கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்கலாம். இன்னொருத்தர் கை மாதிரி இருக்கணும். புது வீடாக இருந்தால் கூட சில பேர் வந்து வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போக முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேணாண்டுவாங்க. அப்பேற்பட்ட வீடு வாங்கினாலும் அது செகண்ட் ஹேண்ட் தான். அது புது வீடு தான், ஆனால் செகண்ட் ஹேண்டு அப்படி வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் வண்டி வாங்கணும்னு வாங்கிக்கணும். இது மாதிரிலாம் வாங்கிட்டு வரலாம் நீங்கள். பெரும்பாலும் செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் இப்படி வாங்கிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது. புதுசாக வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும். வீடாக இருந்தால் அதில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், சரியாக கவனிக்க மாட்டிருப்போம். வண்டி வாங்கினாலும் அதில் பிரச்சனை வரும், செலவுகள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நட்பு உறவுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி நடந்துக்கிற நேரத்தில் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட. அது இல்லாமல் படிப்பு எதாவது விட்டுருந்திங்கன்னா அதை எழுதி பாஸ் பண்ணலாம். விட்ட படிப்பை தான் தொடரணும், புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி பண்ணிவிட்டு வாங்க. சொத்துக்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கூட அதுக்குள்ள முயற்சியில் இறங்கலாம். முயற்சியில் இறங்கினா நல்லது. அது இல்லாமல் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறனால ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். அப்போ என்ன பண்ணணுங்கன்னா உடல் அசதி ஏற்படும், சுறுசுறுப்பு குறைஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணுறவங்களா இருந்தால் யோகா பண்ணிட்டு வரணும். எதுவுமே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இல்லை தியானம் பண்ணலாம், இறை வழிபாடு செய்யலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நம்ம மனசை டைவெர்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்த 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும், ஆர்குமெண்ட் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது கூட்டாளிகளுக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொருந்தும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு லாபங்கமாக செஞ்சு கொடுத்தாங்க, இந்த நேரம் சரியில்லாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். சரி ஓகே பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இப்படி தான் சொல்லிட்டு போகணும். அது இல்லாமல் இந்த 7ஆம் இடம்ன்றது பிரயாணஸ்தானம் கூட சொல்லப்படுது. அப்போது பிரயாணங்கள் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பொருட்கள் தொலைய வாய்ப்பு இருக்குது, அவ கவனமாக இருக்கணும். பிளான் பண்ணி போயிட்டு வரணும். அடிக்கடி நீங்கள் இந்த 7ஆம் இடத்து பிரயாணம் பண்ணும்போது என்ன ஒன்றாக்கா டிக்கெட் கிடைக்காம போயிடும். உங்களுக்கு இந்த பிரயாணத்தில் பார்க்கும்பொழுது தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருப்பீங்க, ட்ரெயின், ஃப்ளைட்டு, பஸ் இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ டிக்கெட் கிடைக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அப்புறமா தான் வரும், டைரெக்டாக கிடைக்காது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி தான் அமையும் எல்லாமே இந்த பிரயாணங்கள் கூட. ஏன்னா சனி பகவான் வந்து எல்லாமே லேட்டாக செய்யக்கூடியவர் தான். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் பயப்பட வேணாம், தயக்கப்பட வேணாம், அந்த பிரயாணத்தை கேன்சல் பண்ண வேணாம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து கிடைக்கலனா ஏதோ சபசகனம் வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தடைகள் தாமதம் ஏற்படுறதுனால வெயிட் பண்ணலாம், சில பேர் ஹெல்ப்பை கேட்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும், அப்புறமா பொறுமையாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு வாசம் கண்டிப்பாக செய்வீங்க. அது நீங்கள் டூரிஸ்ட்டாக இருக்கலாம், வேலை விஷயமாக போகலாம், இல்லை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் பலப்படமாக நடந்துக்கணும். யார் எது சொன்னாலும் 3ஆம் ஒரு தலையீடு இருக்கக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செஞ்சுக்கிறோம், அப்படி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு மனம் விட்டு பேச வேண்டும். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கணவன் மனைவிக்கெலாம் இப்போ அதிகமாக வேலைக்கு போகிறாங்க, வராங்க, தொழில் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அந்த வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இரவு படுக்க போகிற நேரத்தில் தான் அவங்க ஃப்ரீயாவாங்க, ஓய்வாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் நிறைய விஷயத்தில் நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது.
அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டைவர்ஸ் ஆகிறது, ஒரே வீட்டிலேருந்து பேசாமல் இருக்கிறது, மற்றவங்க சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறது, அடிக்கடி சண்டை போட்டுருப்பீங்க, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் காணாம போயிடும். அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக இந்த 12ஆம் இடத்தை ஒரு சனி பகவான் பார்க்கலாம். மூச்சை வீடுன்னு இருக்கு இல்லையா? அப்போ மோட்சம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வீட்டில் இருந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி இருப்பாங்க. சில வீட்டில் கொள்ளு தாத்தா இருப்பார், தாத்தாக்கு அப்பா அப்படி சொல்லுவாங்க, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. இவங்களாம் அவங்களுக்கு சரியில்லாத நேரமாக தான் இருக்குது. அப்போ கவனமாக பார்த்துட்டு வரணும். நம்மளால் முடிஞ்சே செய்யலாம், பண்ணிட்டு வரலாம். அந்த நேரத்தில் உதவி பண்ணணும். நல்லா கேட்டுங்க, எப்பயுமே ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி பண்ணுறது பெரிய விஷயம். அதில் புண்ணியத்திலே பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது. படுத்து படிக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கவனித்து வந்தால் அவ்வளோ நல்லது. இது நட்பு உறவுகளுக்கு மட்டும் இல்லை, அசலாருக்கும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். நீங்கள் பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய இறை பரிகாரம் போகும்போது சனி பகவானுக்கு உண்டான விசேஷ ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, பல பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் ஸ்தலங்கள், அல்லது வீட்டுக்கு அருமையில் உள்ள நவகிரகங்களுக்கு சனி பகவானுக்கு எள் விளக்கேற்றி அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மம் பண்ணுறது, எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சொல்லக்கூடிய ஒரு சூட்சும பரிகாரம், கும்பகோணம் பக்கத்தில் உப்பிலியப்பன் அப்படின்ற ஒரு பெருமாளுடைய அவதாரம் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்திற்கு போய் உப்பிலியப்பன் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வருடம் அந்த ஒரு முறையாக போடலாம், இல்லை மாதம் அடிக்கடி போகிறது மாதம் போயிட்டு வரலாம், இல்லை சனிக்கிழமை போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு அங்கே வழிபட்டு வர்றது உங்களுக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் கொஞ்சம் நட்பலன் ஏற்படும். அது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லி, இது இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இறை வழிபாடு, ஆன்மீகம் இதெல்லாமே குறைவாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி கோயிலுக்கு நாம் போக மாட்டோம், பரிகாரம் பண்ண மாட்டோம், தானம் எது பண்ணணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும், அது போதுமே. அப்போது நீங்கள் சுத்தமான மனதோடு இருந்து சனி பகவானுக்கு பிடித்த நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் வாழ்ந்து வந்தீங்கனாலே மன தூய்மை ஏற்பட்டு அடுத்தவங்க உதவி பண்ணுன்ற எண்ணத்தை கொண்டு அடுத்தவங்களை இடைஞ்சில்லாமல், ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணாமல், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்து நம் கண் முன்னாடி நடக்கிற அநீதிகளை எதிர்த்து போராடி வந்தாலே அதுவும் ஒரு சனி பிரீத்தி தான். அது சனிக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. இப்படி வந்தாலே உங்களுக்கு அந்த பரிகாரம் மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த மீனராசிக்காரங்கள் இந்த சனி பயிற்சியால் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.